கடன் தொகை 1 கோடிக்கு மேலே, டோட்டலாக பிஸ்னஸ் கொலாப்ஸ். காரணம் என்னென்னா, இதை நான் செயல்படுத்த எனக்கு தெரிஞ்சுங்க 1 இயர் அந்த லோனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். பிஸ்னஸ் சூப்பராக எனக்கு செட் ஆச்சு. 100% என் தேவைகள் எல்லாமே கிடைச்சது. என் வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்தே தீரும். அற்புதமாக செயல்படுத்துங்க. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. சார், இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகணும் சார், என்னோட தேவைகள் நடக்கணும், ஏன் நடக்க மாட்டேங்குது? அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் 100% நீங்கள் தட்டி தூக்கலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. சார், மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? மேனிஃபெஸ்டேஷன்னா ஒன்றும் இல்லைங்க. இது தமிழில் சொன்னால் நம் தேவைகளை தெரிவிக்கிற ஒரு வழி, ஒரு ப்ராசஸ். நம் தேவைகள் என்ன? ஒரு வீடு வாங்கணும் சார், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் சார், திருமணம் ஆகணும் சார், கார் வாங்கணும் சார், இந்த நகை பேங்க்கில் வச்சுட்டேன் சார், திருப்பணும் சார், சார் இந்த தொழிலில் கடன் வந்துருச்சு, அதுக்காக நான் சம்பாதிக்கணும் சார், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு ஃபாரினில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான தேவைகளை உங்கள் ஆள் மனசு எல்லாருக்குமே இருக்குது. நேர்மறை எண்ணங்களோட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். இதில் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்க, அதனால தான் உங்கள் தேவைகள் நடக்கலை. ஏன்னா ஆள் மனசு எல்லாருக்குமே இருக்குது. அந்த பாசிட்டிவ் எண்ணங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்க, அந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறீங்க. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்னால் என்ன, அந்த அஃபர்மேஷனை எப்படி பாசிட்டிவாக நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் 100% கிளியர் பண்ணலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிற ப்ராசஸில் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தேவைகள், சந்தேகங்கள், சூழ்நிலைகள் இருந்தால் 9342197811 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறனோ உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி நகரலாம். சிறப்பாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் ஆழ்மனம்னு சொல்லிட்டேன். அந்த நேர்மறையான எண்ணங்களோட நம்ம தேவைகளை கேட்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் ப்ரேயர்னு சொல்லுவாங்க, அஃபர்மேஷன்னு சொல்லுவாங்க, ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவாங்க. நீங்களாம் பலவிதமான மெத்தட் என்னை விட ஜீனியஸாக இருக்கிறீங்க. 369ங்கிறீங்க, 555ங்கிறீங்க, 777ங்கிறீங்க, நிறைய மெத்தடாலஜி சொல்கிறீங்க. ஏன் சக்ஸஸ் ஆகலை? எல்லா மெத்தடாலஜியும் உங்களோட ப்ரேயர், உங்களோட அஃபர்மேஷன், உங்களோட ஸ்கிரிப்டிங் 100% பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்லிடுறேங்க. நீங்கள் என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ இந்த ஒரு 6 பேராமீட்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் உங்கள் தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். ஃபஸ்ட் விஷயம், இந்த 6 பேராமீட்டர்ஸில் உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக எழுதுங்க. 2வது, நீங்கள் எழுதுகிற அந்த வார்த்தைகள், நீங்கள் சொல்கிற அந்த ப்ரேயர் என் மனசுக்கு கேட்கணும். 3வது, நிகழ்கால வார்த்தையில் சொல்லுங்கள். 4வது விஷயம், நன்றியுணர்வோடு சொல்லுங்கள். 5வது விஷயம், மகிழ்ச்சியாக சொல்லுங்கள். 6வது விஷயம், உணர்தல் தன்மையோடு எமோஷனாக சொல்லுங்கள். இந்த 6 பேராமீட்டர்ஸ் உங்கள் தேவைகளுக்கு பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா 100% உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம். இது கேட்ட உடனே அடிக்கடி என்கிட்ட நிறைய வர கேள்வி, சார் நான் லாட்டரி சீட் வாங்கணும் சார், நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணணும்? இந்த கேமில் எனக்கு ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா ப்ரைஸ் வரணும் சார், நான் என்ன சார் செய்யணும்? சார் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் சார், எனக்கு டெய்லி 1 லட்ச ரூபா கிடைக்கணும். இந்த கேள்விகள் நிறையா வருது. சிம்பிளாக சொல்லிட்டுங்களா, உங்கள் மனசு தெளிவாக இருந்து செயல்பட்டு நான் சொல்கிற இந்த 6 பேராமீட்டர்ஸில் நீங்கள் செயல்பட்டால், ஆன்மீகத்தில் அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில் மனத்தெளிவோடு கொடுக்கும் தன்மையில் செயல்பட்டால் 100% நீங்கள் இதில் வெற்றி அடையலாம். ஈவன் லாட்டரி சீட்டாக இருந்தாலும் சரி, கேமாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி. ஏன் தெரியுங்களா தோல்வி அடைகிறீங்க? இது ஒரு போதை பழக்கம் மாதிரி அடிக்ட் ஆகிடுறீங்க. எப்போ அது ஒரு போதை பழக்கம் மாதிரி நீங்கள் அடிக்ட் ஆகிடுறீங்களோ அது கேம்பிளிங் ஆகிடுது. ஒரு போதை பழக்கம் மாதிரி அடிக்ட் ஆகிட்டா உங்கள் மனசு தெளிவிருக்காது. அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் மனத்தெளிவோடு கொடுக்கும் தன்மையில் நீங்கள் எந்த வேலையை, எந்த தொழிலை செஞ்சாலும் 100% எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆகலாம். இதுதான் என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரேடிங்கில் எப்படி சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லி கூட வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்கள் மனசு தெளிவாக இருந்தால் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். லிங்க் வேணா அனுப்புகிறேன், சிறப்பாக பாருங்கள், உங்கள் புரிதல் தன்மையாக சொல்லுங்கள். சரி, இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வருவோம். சரி, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். அப்போ இந்த அஃபர்மேஷன் எப்படி நீங்கள் போடணுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. கொரோனா டைம் 2020-21 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நிலுவைத் தொகை, கடன் தொகை 1 கோடிக்கு மேலே, டோட்டலாக பிஸ்னஸ் கொலாப்ஸ். காரணம் என்னென்னா, ஒரு பார்ட்னர் நம்பி போனேன், பார்ட்னர் வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு நம்பிக்கை துரோகம் வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க. வேறு வழி இல்லை, அந்த கடனுக்கெல்லாம் நான் தான் கட்டணுங்கிற ஒரு சூழ்நிலையை நான் எடுத்துக்கிட்டேன். சரி, எப்படியாவது இது வெளியில் வரணும், இவ்வளோ தான் என்னோட கான்செப்ட்.
அந்த கொரோனா டைமில் என்னுடைய மூலதனம் 0. என் பாக்கெட்டில் பணம் கிடையாது. ஆனால் வெளியில் பார்த்தா நம்ப மாட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய வீடு 3 கார் எல்லாம் இருக்கிறதுனால யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், புலம்பல்கள், பய உணர்வு எல்லாமே இருந்தது. என்ன செய்யறதுன்னே தெரியல. புலம்பிக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் பேர் பிரகாஷ். இன்னைக்கு நினச்சி பார்த்தாலும் அவர் ஒரு கடவுள். இந்த இறைவன் தானாக வந்து உதவி செய்ய மாட்டாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் வந்து கதவு தட்டி இந்தா சிவா உனக்கு கஷ்டமாயிடுச்சு, 1 கோடி ரூபா கடன் இருக்குன்னு காசு தர மாட்டாரு. இந்த இறைவன் நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம் சில நபர்கள் மூலமாக தான் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். அந்த விஷயத்தில் அந்த பிரகாஷ் தான் எனக்கு அன்னைக்கு கடவுள். சின்னதாக ஒன்று சொன்னார். கொரோனா டைம், எங்கேயும் வெளியில் போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது. கடன் தொகை, பிஸ்னஸ் 0, நிலுவைத் தொகை அதிகமாகிடுச்சு, கையில் 10 பைசா காசு இல்லை. இதுதான் என்னோட ஸ்டேட்டஸ். அவர் சொன்னார், செந்தமிழன், செம்மைவனம் செந்தமிழன் ஊழி நலம்னு ஒரு வீடியோ அனுப்புனார். நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னாரு. அடுத்தது ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட மனசை பற்றி அவர் சொன்ன வீடியோக்கள்லாம் சிலது அனுப்புனார். அதுக்கப்புறமா என்ன பண்ணாருன்னா, உயிர்மை சிவான்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்கிறாரு. அவரோட ஒரு பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துனாரு. இந்த 3 விஷயங்கள் செஞ்சாருங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஹீலர் பாஸ்கர் ஐயா எனக்கு கடவுள், உயிர்மை சிவா எனக்கு கடவுள், செந்தமிழன் செம்மைவனம் அவரும் ஒரு கடவுள். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இடத்துல எனக்கு அந்த புரிதல் தன்மையை கொடுத்தாங்க. ஏன்னா என் மனசு மிகவும் பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு நம்பிக்கை துரோகம், பல கோடி ரூபாய் கடன்கள், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒன்றுமே புரியாத நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த வீடியோவில் எனக்கு ஒரு புரிதல் தன்மை கிடைச்சது. பர்டிகுலராக சொல்லப்போனால் இந்த பாஸ்கர் ஐயா மனுஷன்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, இறைவன்னா என்ன, நம்ம தேவைகளை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தாரு பாஸ்கர் ஐயா. செந்தமிழன், அந்த செம்மை வனம் ஊழி நலம்னு ஒரு வீடியோ, மறைத்தலை பற்றி நம்ம எப்படி ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக, நம்ம எதை நோக்கி ஓடுறோம், பொருளாதாரத்தை நோக்கி ஏன் ஓடுறோங்கிறத ரொம்ப சூப்பராக தெளிவாக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் உயிர்மை சிவா, உறவுன்னா என்ன, பணம்னா என்ன, நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி அதை ரீட்டைன் பண்ணணும், எந்த மனநிலையில் இருந்தால் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் ஏற்பட்ட கிடைச்ச கடவுள். ஸோ 6 மாதம் கொரோனா டைமுங்கிறதுனால எந்த வேலையுமே இல்லை, பாக்கெட்லேயும் பணம் இல்லை. பேங்க்கில் என்ன பண்ணிட்டாங்க, 6 மாதத்துக்கு அவங்களே ஏற்கனவே இருந்த லோன் அமௌண்ட் மேலே ஒரு லோனை போட்டு 6 மாதம் நாங்கள் கட்டிக்கிறோம், இன்ட்ரெஸ்ட்லாம் நாங்களே பே பண்ணிடுறோம்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், பேங்க்குக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன். அதுக்கடுத்த 6 மாதம் என்னால் தொழிலை செய்ய முடியாது, நான் ரீஸ்டார்ட் பண்ணணுன்னா பல இன்புட்ஸ் டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு என்னால் லோன் கட்ட முடியாதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தேன். பேங்க்கில் ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த 6 மாதத்துக்கு ஏற்கனவே இருந்த லோனை அவங்க என்ஹான்ஸ் பண்ணி அதிலே வட்டி கட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு கிடைத்த டைம் 1 வருஷம். புரியுதுங்களா? அப்போது என் அடிப்படை தேவைகளுக்கு எனக்கு பணம் தேவை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஒரு கடவுள், ஒரு நண்பர் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன், வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் எனக்கு பணம் தேவைன்னொன்னே அவர் என்ன சொன்னார், பணமெல்லாம் என்கிட்ட இல்லைப்பா, கோல்டு காயின் 5 கொடுத்தாருங்க. 8 கிராம் காயின் 5 கொடுத்து, இதை வச்சுக்கப்பா, எப்போ உனக்கு பணம் வருதோ காயினாக வாங்கி கொடுத்துருன்னு சொன்னார். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 5300 5500 இருந்தது. ஸோ 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பக்கம் பணம் வந்தது. எல்லாத்தையும் விற்று எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சுட்டேன். இது எதுக்காக சொல்கிறேன்னாங்க, நமக்கு பொருளாதாரம் 0 ஆகிடுச்சு, கடனை கட்டணும், அடிப்படை தேவைகள்னு ஒன்று இருக்கும். நான் டெய்லி கார் ஓட்டணும், 2 வீலர் ஓட்டணும், ஒரு வேலையை செய்யணும், ஒரு பிஸ்னஸ்க்காக பார்க்கணும், இதெல்லாம் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு பணம்ங்கிறது இருக்கணும். அந்த அடிப்படை தேவைகளுக்காக தான் கடனை வாங்கி ஒரு 2.5 லட்ச ரூபா நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அடுத்த 1 வருஷம் நான் ரன் பண்ணணும். ஏன்னா பேங்க்கில் கடன்காரங்கிட்ட சொல்லிச்சு பணமெல்லாம் கட்ட முடியாது, 1 வருஷத்துக்கு என்ன கேட்க வேணாம்னு சொல்லி. பிஸ்னஸ் எதுவும் கிடையாது, மூலதனம் எதுவும் கிடையாது. அந்த 1 வருஷம் பீஸ்ஃபுல்லாக நான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு பணம் தேவை. அந்த பணத்தை ஒரு 2.5 லட்ச ரூபா கடனை வாங்கி எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டேன். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுவேன், கடன் பிரச்சனை வரும்போது ஓடி ஒழியாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத கேட்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணாமல் எனக்கு கடனை கட்டணும், பணம் வந்துருச்சு, இறைவன் எனக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மனசே நீங்கள் சொல்கிறத கேட்காது. நான் அந்த 6 பேராமீட்டர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 2வது பேராமீட்டர்ஸ் கேட்காது. அதனால தான் கடன் ஏதாவது இருந்தால் கூட ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க. 100% சக்ஸஸ் ஆகலாம். நான் சொன்ன ஒரு 5 அஃபர்மேஷன் நான் சொல்கிறேங்க. இந்த அஃபர்மேஷனை கொஞ்சம் பாருங்கள். நான் சொல்கிற இந்த 6 பேராமீட்டர்ஸ் ஒத்து வருதான்னு பாருங்கள். ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையில் நடந்த சக்ஸஸ், அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பாஸ்கர் ஐயா, அது இந்த பிரபஞ்சம்னா என்ன, இயற்கைனா என்ன, எப்படி இறைவன் கிட்ட கேட்கணும், எல்லாமே கேட்டு கேட்டு கேட்டு
நான் டெய்லி எழுதுவேங்க. அதுக்குன்னே நோட்டு வாங்கிக்குவேன். ஸ்கிரிப்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் மனசுக்கு டியூனப் ஆகிற வரைக்கும் நான் எழுதிட்டே இருந்தேன். அதில் நான் செஞ்ச 5 அஃபர்மேஷன் நான் சொல்கிறேங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு அஃபர்மேஷன் பாருங்கள், அந்த 6 பேராமீட்டர்ஸ் டேலி ஆகுதான்னு பாருங்கள். அந்த 6 பேராமீட்டர்ஸ் என்ன ஞாபகப்படுத்துகிறேங்க. பாசிட்டிவாக இருக்கணும், வார்த்தைகளில் என் மனசு கேட்கணும், நிகழ்காலத்தில் இருக்கணும், நன்றியுணர்வோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், உணர்தல் தன்மையோடு செயல்படுத்தணும். இந்த 6 பேராமீட்டர் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன், இறைவனர்களால் நான் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி. இதுதான் ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன். 2வது அஃபர்மேஷன், ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, கழுத்தறுத்துட்டாங்க, எனக்கு வருத்தங்கள் வேதனைகள் நிறைய என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்காக நான் சொன்ன 2வது அஃபர்மேஷன், இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் பேரை சொன்னேன். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலைங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையினர் தான் பண்ணிட்டீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொன்னேன். அப்பவும் என் மனசில் கோபம் போகலை. அதுக்கப்புறம் ஒரு அஃபர்மேஷன், நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த நபர் பேரை சொல்லி நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. நானும் சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றின்னு சொன்னேன். அப்போவும் அந்த கோபம் அடங்கலை. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், இறைவனர்களால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையை இறைவன் உணர்த்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலையை இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி, நான் சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன். சொல்ல சொல்ல கோபம் குறைஞ்சது. அடுத்தது என் பிஸ்னஸ்க்கு நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில், நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்திட்டு இருக்கேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பேங்க் லோன்லாம் நிறையா இருக்குங்களா, கடன் தொகையெல்லாம் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட வேறு 5 பவுன் காசு வாங்கியிருக்கேன், இதெல்லாம் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக இறைவனர்களால் இந்த நிலுவைத் தொகை விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் அற்புதமாக செயல்படுத்திகிட்டே இருக்கிறேன், இறைவனுக்கு நன்றி, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதாங்க என்னுடைய 5 அஃபர்மேஷன். இந்த 5 அஃபர்மேஷனும் பாருங்கள், ஒவ்வொன்றும் பாசிட்டிவாக இருக்கும். வார்த்தைகள் நான் சொல்கிறத மனசு அக்செப்ட் பண்ணிக்கும். புரியுதுங்களா? நான் எங்கேயுமே எனக்கு 1 கோடி பணம் கிடைத்து விட்டது, 50,000 பணம் கிடைத்து விட்டதுன்னு எங்கேயுமே சொல்லலை. நல்லா புரியுதுங்களா? நான் சொல்கிறத என் மனசு அக்செப்ட் பண்ணுது. 3வது நிகழ்கால வார்த்தைகள் இருக்குது. 4வது நன்றியுணர்வோடு இருக்குது. எல்லா இடத்துலையுமே இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். 5வது மகிழ்ச்சியாக நான் தெரிவிக்கிறேன். 6வது உணர்தல் தன்மையோடு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், 555 369 777 எது வேணால் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்பொழுது உங்களோட அஃபர்மேஷன் பாசிட்டிவாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷனை உங்கள் மனசு நம்பணும். இவ்வளோதாங்க கான்செப்ட். இதை மட்டும் செயல்படுத்துங்க, 100% மாற்றம் வரும். இதை நான் செயல்படுத்த எனக்கு தெரிஞ்சுங்க 1 இயர் அந்த லோனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். பிஸ்னஸ் சூப்பராக எனக்கு செட் ஆகிடுச்சு. 100% என் தேவைகள் எல்லாமே கிடச்சிது. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஏன்டா இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை இவ்வளோ ஈஸியாக கொடுக்குது, இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணுமே, இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் பொழுது கடவுள் எனக்கு அனுப்பப்பட்ட ஆள் தான் அதே பிரகாஷ். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க சார், உங்கள் கருத்துக்கள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. உடனே நானும் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி 2 சேனல், 24x7 மகிழ்ச்சி, நியர்லி 95,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 24x7 மகிழ்ச்சி உடல் நலம் 1,03,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. காரணம், நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு கடவுள் அனுப்பப்பட்ட ஆள், என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் பிரகாஷ் தான். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பிரகாஷ், அவர் மூலம் ஒரு நண்பர் எனக்கு அறிமுகமானார். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, MS நலம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் வந்து முத்துச்செல்வன். அவர் உண்மையாலுமே சொல்லப்போனால், நான் வீடியோ போடாமல் இருந்தால் கூட, சார் இவ்வளோ கேள்விகள் வந்திருக்கு, இவ்வளோ பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ் இவ்வளோ வந்திருக்கு, அவசியம் நீங்கள் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இறைவன் அனுப்பப்பட்ட தூதர் அந்த முத்துச்செல்வன். அவர் என்னை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. 24x7 மகிழ்ச்சிங்கிற சேனல் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன், மனசுக்காக பேசுகிறதுக்காக. 24x7 மகிழ்ச்சி உடல் நலம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிரகாஷோட நண்பர் முத்துச்செல்வன் தான். இதெல்லாம் இறைவன் எனக்கு கடவுளாக கொடுக்கப்பட்ட நபர்கள். அதனால் ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க, இறைவன் கிட்ட கேட்டால் இறைவன் கதவை தட்டி, இந்தா சிவா உனக்கு காசு 50 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்லி பணம் கொடுக்க மாட்டார். பலவிதமான நல்ல நபர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அதை வச்சு தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுச்சுவேஷனில் கடவுள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிரகாஷ் ஒரு கடவுள், அதுக்கப்புறம் முத்துச்செல்வன் ஒரு கடவுள். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நான் பிஸ்னஸில் ஒவ்வொரு இடத்துல நான் செய்கிற இடத்துல என்கிட்ட வேலை செய்கிற இன்ஜினியர்ஸு, கஸ்டமர்ஸ் எல்லாருமே கடவுள் தான். இந்த இறைவன் அவர்கள் மூலியமாக
என் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் பாசிட்டிவான அஃபர்மேஷனை 100% செயல்படுத்தி இன்றைக்கி நான் சக்ஸஸ் ஆகி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிரபஞ்சம் என் தேவைகளை 100% நடத்தி கொடுக்கும். ஓகேங்களா? எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருங்க, நிறைய வாட்ஸ்அப்பில் வரும். 10 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டேன் சார், நான் 108 தடவை எழுதுறேன் சார், 369 மெத்தடில் எழுதுறேன் சார், எனக்கு கிடைக்காது. 10 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டேன், 10 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டேன், 50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டேன், ஐ ஆம் ரிச், ப்ரொமோஷன் எனக்கு கிடைத்து விட்டது, அரசு வேலை எனக்கு கிடைத்து விட்டது, நகை திருப்பி விட்டேன். இப்படியே எழுதிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் சொல்கிற அஃபர்மேஷனில் எவ்வளோ உயிர்த்தன்மை இருந்தது. அதனால் எந்த அஃபர்மேஷனுமே நீங்கள் கேட்குற ப்ரேயரில் நான் சொல்கிற இந்த 6 பேராமீட்டர்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற வார்த்தையை உங்கள் மனசு நம்பணும். 10 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டேன், என் மனசே நம்பாது. நீ என்னடா வேலை செய்கிற, உனக்கு எப்போ 10 லட்ச ரூபா வரும்னு சொல்லி என் மனசு கேட்கும். புரியுதுங்களா? ஸோ நான் சொல்கிற அஃபர்மேஷனை என் மனசு நம்பணும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, அற்புதமான பணம் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கு. நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் இன்பமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷனை மாற்றுங்க. ஸோ நான் சொல்கிற அஃபர்மேஷனை என் மனசு கேட்கணும். அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைத்து விட்டது, ஒரு உணர்தல் தன்மை இல்லை, ஒரு நன்றி உணர்வு இல்லை. ஸோ எல்லா அஃபர்மேஷனுமே நீங்கள் உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்பட்டால் 100% சக்ஸஸ் ஆகலாம். இல்லைன்னா என்ன செய்யுங்களா, நடக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ போதுங்க. என் வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்தே தீரும். அற்புதமாக செயல்படுத்துங்க. நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷன் நான் சொன்ன அந்த 6 பேராமீட்டர்ஸ்குள்ளே இருந்ததுன்னா 100% உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.